ஆனால் நீ அவர் இருக்கும்போது அவருடைய கட்சிக்கு ஆதரவாக பேசுனதோ அவரை போய் பார்த்ததோ இல்லை. தளபதி விஜய்க்கு கேப்டன் விஜயகாந்தின் மேல் ஏன் திடீர் பாசம்? கொந்தளித்த சீமான். அவர் உயிரோடு இருக்கும்போது மதுக்காரன் என கேலி செய்த சீமானே, உனக்கு அவரை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது என்று கேள்விகளால் வறுத்தெடுக்கும் தமிழக வெற்றி கழக தோழர்கள். தலைவர் விஜயின் 2வது மாநில மாநாடு மதுரையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடைபெற்றது. லட்சக்கணக்கான தோழர்களின் நடுவே தோன்றி அனைவரது அன்பையும் பெற்றுக்கொண்டார் விஜய். இம்மாநாட்டில் திமுக, பிஜேபி போன்ற முக்கிய கட்சிகளை கடுமையாக தாக்கி பேசியிருந்தார் விஜய். இதற்கிடையே விஜயகாந்த் என்னுடைய அண்ணன் எனவும் ஆக்ரோஷமாக பேசியிருந்தார். இதை குறித்து நிருபர்கள் சீமானிடம் கேட்டபோது அவர் கூறியதாவது: விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கும்போது அவர் கட்சிக்கு ஆதரவாக பேசியதுமில்லை, அவரை போய் பார்த்ததுமில்லை. இப்போது மட்டும் ஏன் அண்ணன் என உரிமை கொண்டாடுகிறார் என கேள்வி எழுப்பியுள்ளார் சீமான். சீமானின் விமர்சனத்திற்கு தமிழக வெற்றி கழக தோழர்கள் பதிலடி கொடுத்து வருகின்றனர். அடே சீமானே, அவர் இன்று வரை விஜயகாந்த் அவர்கள் செய்ததை மறக்கவில்லை, அவரை ஏளனமாகவும் பேசவில்லை. சமீபத்திய பேட்டி ஒன்றில் பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் தளபதி விஜய் எப்போதும் எங்கள் வீட்டு பையன்தான், அவர் விஜயகாந்தோட தம்பி என்கிற முறையில் தான் பேசியுள்ளார் என்று கூறியிருந்தார். நான் எப்பவுமே சொல்றேன், அவர் எங்க வீட்டு பையன் தான் சொல்லிட்டு இருக்கேன். சரிங்களா? ஆமை சீமான் அவர்களே, உங்களுக்கு ஏன் விஜயகாந்தின் மேல் திடீர் எவ்வளவு பாசம்? 2016 தேர்தலில் விஜயகாந்தை தரங்கட்ட வார்த்தைகளால் பேசியது மறந்துவிட்டீர்களா? ஆமை சீமான் அவர்களே, மதுரைக்காரன் இல்ல மதுக்காரன் என கேலி கிண்டல் செய்தவர்கள் தானே நீங்கள். உங்களுக்கு விஜயகாந்தை பற்றி பேச என்ன தகுதி உள்ளது? இதுவரை விஜயகாந்தை பற்றி தலைவர் விஜய் அவர்கள் ஒரு வார்த்தை கூட எங்கும் தவறாக பேசியதில்லை. அதுதான் அண்ணனுக்கும் தம்பிக்கும் உள்ள பாசம். உங்களை போல் நாடகம் போடுவோர் அல்ல அவர், ஆமை சீமான் அவர்களே என்று பதிலடி கொடுத்து வருகின்றனர் தமிழக வெற்றி கழக தோழர்கள்.